உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த காரியத்துல என்னோட ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, நானும் உங்க 2 பேர் கூட இருக்கேன். ரொம்ப நன்றி. நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நானும் நியூ ஜெர்சிக்கு நாளைக்கு கிளம்ப. உண்மையா சொல்றீங்க? அங்க சுவாமி ஸ்ரீ நாராயணனோட கோவில கட்டியிருக்காங்க. முதல் பூஜை பண்றதுக்கு எனக்கு தான் அவங்க அழைப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க உங்களுக்காக ஒரு ஏற்பாடு நடந்திருக்கு இல்லையா, நான் அங்கேயும் உங்களுக்கு துணையா இருக்க போறேன். எப்படியோ இவ்வளவு நல்ல காரியத்துக்கு உங்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்கறாங்க அமெரிக்காவுல, அதுவும் அமெரிக்காவுல. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க. ரொம்ப நன்றி. இவன் என் பையன் ராகுல். நீங்க உங்களோட புத்தகத்துக்கு பகவத்கீதையை ஏன் செலக்ட் பண்ணீங்க? நான் சின்ன வயசுல இருந்து எதை படிச்சனோ அந்த புத்தகத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அது என் வாழ்க்கையில நிறைய விஷயத்தை எனக்கு கத்து கொடுத்திருக்கு. நீங்க 2 பேரும் சீக்கிரமா வெளியே தங்க ஏற்பாடு பண்ணிக்கங்க. ரொம்ப நாளைக்கெல்லாம் இங்க தங்கலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என்ன என்ன இப்படி பேசுற பூபதி? டேய், என்னையடா இப்படி பேசுற நீ? இப்படி எல்லாம் சொன்னா நான் இறக்கப்படுவேன்னு பாத்தீங்களா? உன் நல்லா வீட்டுக்குள்ள சேர்த்ததே பெரிய தப்பு. இத்தனை வருஷமா நீ இருந்த வீட்லயே காதம்பரியும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் கொத்திக்கிட்டே தானே இருந்த. நான் ஒன்னும் உனக்காக இங்க கதவை திறந்து வைக்கல, அதை நல்லா புரிஞ்சுக்க. மோகன் குடும்பத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில நீயே இப்படி அழிஞ்சு போய் வந்திருக்க. 10ம் 10ஆவதுக்கு இதோ தேவையில்லாம இந்த சுமையும் என் தலையில கட்டிட்ட. ஏய், நீயும் தங்கறதுக்கு வெளியில எங்கேயாவது இடம் பார்த்துக்க. ஆனா நான் எங்க போவேன்? என் அம்மா கூட என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, நீங்க என்ன வேலை கொடுக்குறீங்களோ அதை செய்யறேன். நீங்க என்ன தரீங்களோ அதை நான் சாப்பிடுறேன். ப்ளீஸ் என்னை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். இதை சாப்பிடு. ஆமா சாப்பிடு. பாத்தியா தமனி, பாத்தியா அவன? ஐயோ, அந்த மோகன் குடும்பம் நம்மள நடுரோட்டு கொண்டு வந்துட்டாங்களே. பத்தாததுக்கு இந்த பூபதி வேற வெளியில போன்னு சொல்லாம சொல்றானே. அடக்கடவுளே, நாம உண்மையாவே நடு ரோட்டுக்கு போய் திருவோட ஏந்தி பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துருமோ? ஐயோ அம்மா ப்ளீஸ், டென்ஷன் ஆகாதீங்க. அந்த நிலைமெல்லாம் வராது. ஆனா இன்னைக்கும் அந்த குடும்பத்தோட பிரிண்டிங் பிரஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த வீடும் திரும்பவும் நம்ம கைக்கே வந்துரும். பட்ட பகல்ல இப்படி கண்ணை திறந்துகிட்டு கனவு காண்றத நிறுத்து. எந்த தைரியத்துல வீடு திரும்ப வருங்கிற? மொத்தமா எழுதி கொடுத்துட்டியே. தப்பி தவறி அவங்க முன்னாடி நம்ம ஏறெடுத்து பாத்துட்டா கூட நம்ம கண்ணை நோண்டி கையில கொடுத்து அனுப்பிடுவாங்க. அந்த வீட்டை நான் அவங்க கிட்ட இருந்து திரும்பி வாங்கியே தீருவேன். ஏன்னா மோகன் மேல, அந்த வீட்டு மேல எனக்கு மட்டும்தான் அதிக உரிமை இருக்கு. எப்படி நான் அந்த வீட்டை எப்பவும் துளசிக்கு சொந்தமாக விட்டதில்லையோ, அதே மாதிரிதான் என்னைக்குமே அந்த வீட்டை நான் ராதாக்கு சொந்தமாக விட மாட்டேன். அந்த குடும்பம் US போறதா நான் கேள்விப்பட்டேன். இந்த ஊர்ல ராதாக்கு துணையா எப்பவும் அவ கடவுள் கூடவே இருப்பாரு. ஆனா அங்க தூரமா வெளிநாட்டுல அவளை யார் காப்பாத்துவாங்க?
அதனால நானும் அங்க போறேன். அப்பதான் ராதாவோட சேர்த்து என்னோட வேலையை நான் முடிச்சுப்பேன். அங்க போனா என்னோட கம்பெனிக்காக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ நான் பிடிப்பேன். எனக்கு இது கனவு மாதிரி இருக்கு. நம்ம குஷி ஷாப்பிங்க்கு வர மாட்டேன்னு சொல்றா. ஐய் குஷி கண்ணா, அமெரிக்காவில் 5 டிகிரி டெம்பரேச்சர். நீ குல்ஃபி ஆயிடுவ, குல்ஃபி மாதிரி. இந்த ஜாக்கெட், ஸ்வெட்டர், மஃப்லர் இதெல்லாம் வாங்கி ஆகணும்ல. அப்புறம் அந்த குரங்கு தொப்பி வாங்கணுமே. அட ஆமா, த மங்கி கேப். என்ன அப்பா? அப்பா நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஏன்? நான் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கேன். என்னோட ஹோம்வொர்க் எதுவுமே என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ அடுத்து நம்மள யூஎஸ் போறோம். நான் மட்டும் என்னோட ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணலனா அப்புறம் தீபாவளி முழுக்க நான் ஹோம்வொர்க் தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கணும். அதனால நான் அதுக்கு முன்னாடியே என் ஹோம்வொர்க்கை ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நான் ஜாலியா தீபாவளி என்ஜாய் பண்ணுவேன். அதுவும் சரிதான். சரியான கருப்பாம்பூச்சியா இருப்பா போல இருக்கு. ஒழுங்கா அப்பா அம்மா கூட கிளம்பி போயிடு. ஏன்னா தீபாவளி கொண்டாட போற வாய்ப்பு உனக்கும் கிடைக்க போறதில்ல. பூம் 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 ஆயிடுவல்ல. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பம் மொத்தமும் தான். பூம். அப்பா ஒரு வேலை பண்ணுங்க, நீங்களே எனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க. ஏய் குஷி, உனக்கு Dress எல்லாம் நான் தான் வாங்குவேன், சரியா? சாரி ராமா, பட் இந்த Dress விஷயத்துல அப்பாவோட சாய்ஸ் நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க வாங்கிட்டு வர Dress எனக்கு பிடிக்கலனா அப்புறம் நம்ம யுஎஸ்ல போய் ஷாப்பிங் பண்ணலாம். கரெக்டாப்பா? வேண்டான்னு சொன்னா என்ன விட்டுருவா. போறேன், போலாம் போலாம். இந்த கருப்பாம்பூச்சியை நான் பாத்துக்கிறேன். ஆனா மோனையா, அம்மா அப்பா அஜித் தம்பி எல்லாரும் கீர்த்தி அக்கா கூட டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. நம்ம குஷியை மட்டும் எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? அண்ணி, நீங்க கவலையே படாதீங்க, நான் இருக்கேன்ல. குஷி பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். அட அதான் நம்ம அண்ணன் இருக்காருல்ல. அதுவும் இல்லாம நம்ம பொண்ணு குஷியும் இருக்கா. இப்ப ரொம்ப பிரேவ். அவளே பாத்துப்பா. ஆமா தெரியும். 2 பேரும் போங்க, ஷாப்பிங் பண்ணுங்க. ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாரி சாரி, நாங்க கிளம்புறோம். போலாம். மோனையா, இந்த அண்ணன் இருக்காரு, ஒத்துக்கிறேன். ஆனா இவர் புதுசு இல்ல. அது எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை நம்பி குஷியை விட்டுட்டு போக முடியும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.